இப்ப ஆறாங்களி பாருங்க. இந்த கேள்வி நல்ல நல்ல ஞாபகத்துக்கு பிள்ளை. இந்த கேள்வியெல்லாம் பாருங்க விட தந்து கேட்கான். அப்ப நீ கொள்ளைய யோசிக்க தேவை. அந்த 4 விடையில ஒரு விட வரப்ப புது. அப்ப எப்பவுமே மைண்ட்ஸ்ல வச்சு கொடுங்க. விட தந்து கேட்டாண்டா ஆன்சர் டு ஆன்சர். அதுவும் மெக் சம்பந்தப்பட்ட கேள்வி, கணிதத்திறன் சார்ந்த கேள்விக்கு விட அந்த நல்ல மிச்சும் லேசான கேள்வி. எல்லாரும் இந்த மெக்ஸ் கேள்வியை கண்ணா பயப்படுறது, கணிதத்திறன் சார்ந்த கேள்வி கண்ணா பயப்படுறது. அப்படி இல்லை. சரியா, விட தந்தி அந்த கணிதத்திறன் சார்ந்த கேள்வி கொண்டு வந்தாண்டா மிச்ச லேசி அந்த கேள்வி செய்யறது. இந்த பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இலக்கத்தை 13ஆல வகுக்கும் போது மீதி 11. 13ஆல வகுத்தா மிச்சம் 11 வரணும். அதே இலக்கத்தை 17ஆல வகுத்தா மிச்சம் 16 வரணுமா? அந்த இலக்கம் யாரு வகுத்து பார்க்க, அவ்வளவுதான். 37 13ஆல வகுத்தா 37 13 13 2 முறை 26 11 மிச்சம் சரியா பொருந்துது. ஆனா 37 17 வகுத்தா ஓ 17 17 ஈ 17 34 மிச்சம் 3 தான் வரும். மிச்சம் 3 தான் வரும், 16 மிச்சம் வராது. அப்ப அந்த விட வராது. 50 50 13ஆல வகுக்கும் போதோ ஓ 13 13 ஈ 13 26 மூ 13 39. அப்ப 50ல 39 போனா மிச்சம் 12 வரும். சரியா இருக்கு. 50 17 வகுக்கும் போது ஓ 17 17 ஈ 17 34. அப்ப மிச்சம் 16 சரியா பொருந்தி போகுது. அப்ப விட 2. 50 என் பொருத்தமான ஆன்சர் மார்க் பண்ணி கொடுங்க. 50 பொருத்தமான ஆன்சரா. அடுத்து 7ஆம் கேள்வி பாருங்க பாஸ்டா. மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஒரு கடுகதி புகையிரதம் புகையிரத நிலைய மேடையில் நிற்கும் ஒரு மனிதனை 9 செகண்டில் கடக்கின்றது. அந்த புகையிரத்தின் நீளம் மீட்டரில் எவ்வளவு? சரி, மணிக்கு 80 கிலோமீட்டர் x-1 ஸ்பீட்ல வரக்கூடிய ஒரு ட்ரெயின் வண்டி, சரியா? ஒரு புகையிரத மேடையில ஒரு சிறுவன் நிக்கான். ஒரு மேடையோ சிறுவன் நிக்கான். அந்த சிறுவனை கடந்து செல்றதுக்கு 9 செகண்ட் எடுக்கு. சிறுவன் ஓய்வை நினைக்கான். 9 செகண்ட் அந்த சிறுவனை அப்படியே அந்த ட்ரெயின் கடந்துட்டு போகுது. அப்படி கடந்துட்டு போகுது. ட்ரெயின் நீளம் வந்து கேட்கான். அப்ப என்ன செய்யணும்? ட்ரெயின் நீளம் கேக்குது, டைமர் செகண்ட் நடந்திருக்கான். வந்து கிலோமீட்டர் மணித்தியாக நிக்கான். ஸ்பீட வந்து கிலோமீட்டர் மணித்தியாக இருக்கான். அப்ப என்ன செய்யணும்? முதலாவது கிலோமீட்டர் மணித்தியாலத்தை மீட்டர் செகண்ட் மைனஸ் மாத்தணும். செகண்ட் வந்தத. அப்ப அதுக்கு 18 5ஆல பெருக்கணும் நான் வச்சு கொடுங்க. சரியா? அதாவது அழகு மாற்றம். கிலோமீட்டர் மீட்டர் மாத்த 1000ஆல பெருக்கணும். மணித்தியாலத்தை செகண்டுக்கு மாத்த 3600 பெருக்கணும். அப்ப 1000 3600. கிலோமீட்டர் மீட்டர் மாத்த 1000ஆல பெருக்கணும். மணித்தியாலத்தை செகண்டுக்கு மாத்த 3600 பெருக்கணும். ஏன்? ஒரு மணித்தியாலம் என்றது 60 நிமிஷம், ஒரு நிமிஷம் என்றது 60 செகண்ட். இப்ப மணித்தியாலத்தை நிமிஷத்துக்கு மாத்தி நிமிஷத்தை தான் செகண்டுக்கு மாத்தணும். அப்ப 60 60 3600. இத சுருக்கும் பொழுது மேலைங்களின் 2ஆல வெட்டலாம். 5 முறை 18. அதான் ஷார்ட் ஃபார்ம் 18ல நீங்க போட்டீங்க. நீங்க பாடமாக்கி வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. மாற்றி செய்ய வேண்டாம். மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கிலோமீட்டர் மணித்தியாலத்தை மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா அத 5ல் 18ஆல பெருக்கணும். இதை மாத்தி பெருக்கணும். இதை பார்த்து கோப்பி நோட் பண்ணி கொடுங்க. இப்ப நம்ம இதை வரைக்கும் மாத்த போறோம். அப்ப 80 கிலோமீட்டர் மணித்தியாலத்தை மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மாத்துறதுக்கு 18ல் 5ஆல பெருக்கினா வார விட மீட்டர் செகண்ட் மைனஸ் விட வரும். ஆனா தூரமா கேட்கான், ட்ரெயின் தூரமா கேட்கான், ட்ரெயின் நீளம் தான். அப்ப கதிசமன் தூரத்தின் நேரம் என்ன சாம்பாடு சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க.
அப்ப தூரம் கேட்டா கதியை நேரத்தால பெருக்கணும். அப்ப தூரம் கேள்வியா வந்தா கதியை நாம நேரத்தால பெருக்கணும் என்று நான் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இவ்வளவு சுருக்கி வார விட கதிவா இவ்வளவு சுருக்கி வார விட மீட்டர் செகண்ட் கதியில வரும். அந்த கதியை நம்ம எதால பெருக்கணும்? நேரத்தால பெருக்கணும். எவ்வளவு நேரம்? 9 செகண்ட். ஒரேடியா பெருக்கி போட்டு ட்ரெயின் நீளத்தை காணலாம். அப்ப இப்படி வகை செய்யலாம். நாம 9ஐயும் 18ஐயும் வெட்டலாம். ஒரு முறை 2 முறை. 82 வெட்டலாம் 40 முறை. 40 5ஆல பெருக்கின 40 ரஞ்சத்தின 200 மீட்டர். சரியா? அப்ப ட்ரெயின் நீளம் 200 மீட்டர் விடையாக வரும். ட்ரெயின் நீளம் 200 மீட்டர் விடையாக வரும். அப்ப இங்க தெரிந்து கொள்ள வேண்டியது கிலோமீட்டர் மணித்தால் தரப்பட்ட கதியை மீட்டர் செகண்ட் மணிக்கு மாத்தணும். அதுக்கு அந்த கதியை நாம 18 5ஆல பெருக்கணும் என்றத முதலாவது பேசிக்கை நான் வச்சுக்கொள்ளணும். புதுவாக்கள். 2வது பேசிக் தெரியணும். இந்த சாம்பார் தெரியும். கதி சமன் தூரத்தில் நேரம். அப்ப தூரத்தை கண்டுபிடிக்கணும்னா நேரம் பிரிக்க வந்திருக்கி அங்கால போனா பெருக்கப்படும். அப்ப கதிய நேரத்தால பெருக்கும் போதுதான் தூரம் வரும் என்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். 2வது விஷயமாக அவ்வளவுதான். இப்ப சிறுவன் நிக்கான், ட்ரெயின் ஓடிட்டு வந்து சிறுவன் அப்படி இப்ப சிறுவன் நிக்கான், ட்ரெயின் வருது, வந்து 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 அவன் கடந்து 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 போறதுக்கு 9 செகண்ட் எடுக்கிறான். அப்ப அந்த ட்ரெயின் நீளமோட கேள்வி. இதான் ஐடியா. என்னமா விளையிட்ட விலை அடுத்து போமா? ஓகே, எஸ் நான் சொல்லுங்க. எஸ், ஓகே. இனி அடுத்து எழுதி போவோம். 3வது பாருங்களா. ஒரு குறித்த ஒரு நாள் ஒரு பாடசாலையில் முதலாம் பாட வேலை முடிவில் வகுப்பு ஏழில் இருந்த 10 மாணவர்கள் வகுப்பு பிக்கு சென்றதால் 2 வகுப்பில் இருந்த மாணவர்கள் தொகை சமனாகியது. அப்ப இதுல இருந்து விளங்கணும், ஏழ கிளாஸ்ல ஆட்கள் கூட பீட கிளாஸ் ஆக குறையும். சரியா? இப்ப இங்க இருந்து இங்க 10 பேர் வந்து போறாங்க. ஏ கிளாஸ்ல இருந்து பி கிளாஸுக்கு 10 பேர் டிரான்ஸ்பர் ஆகிறாங்க. அப்ப இந்த 10 கழிபடும், இங்க 10 கூட்டுப்படும். ஏன் இங்க இருந்தா இங்க ஆக 10 பேர் போறாங்க. அந்த டைம்ல ஏ கிளாஸ்லயும் பி கிளாஸ்ல உள்ள ஆட்களோட எண்ணிக்கை சமன் என்று சொல்லப்பட்டது. சமனாகும். 2ஆம் பாட வேலை முடிவில் வகுப்பு பியில் இருந்த 20 மாணவர்கள் வகுப்பு ஏக்கு சென்ற போதோ, இப்ப இது முதலாம் பாட வேலையில நடந்த கூத்து. இப்ப 2ஆம் பாட வேலை இன்னொரு கூத்து நடக்குது. அங்க என்ன செய்யலாம்? பியில இருந்து ஏக்கு பாய் நடக்குது. கொஞ்சம் பேர் பியில் இருந்த 20 மாணவர்கள் வகுப்பு ஏக்கு சென்ற போதோ வகுப்பு ஏழில் இருந்த மாணவர்களோட எண்ணிக்கையானது வகுப்பு பியில் இருந்த மாணவர்களோட எண்ணிக்கையில் 2 மடங்கானது. பியில் உள்ள மாணவர்களோட எண்ணிக்கையை போல ஏழில் உள்ள மாணவர்களோட எண்ணிக்கை டபுள் மடங்கு. நம்மள பாசிட்டோம்னா இது எக்ஸ் இது 2x அர்த்தம். 2 மடங்கானதுன்னு சொல்றோம். இந்த 20 டிரான்ஸ்ஃபர் ஆகி போறதால பியில இருந்து ஏக்கு போறதால என்ன ஆட்களுடைய டபுளா போகுதாம் என்று சொல்றோம். முதலாம் பாட வேளையில் வகுப்பு ஏழில் எத்தனை மாணவர்கள் இருந்தனர்? முதலாம் பாட வேளையில் வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருந்தனர் கேள்வி. சரி, விடைய வச்சு பார்ப்போம். முதலாவது தான் 60. அப்ப போட்டு பாரு, 60 இருந்திருந்தா சரியா, இங்க 40 இருந்திருக்கணும். அப்பதான் இங்க இருந்து இங்க 10 பேர் போகக்குள்ள, இங்க இருந்து இங்க 10 பேர் போகக்குள்ள இங்க 50ம் இங்க 50ம் வந்திருக்கு. 60 இருந்து 10 பேர் இங்க போனா 60ல 10 கழிச்சு 50, 40 10 கூடா 50 சமனா இருக்கும். திருப்பி இங்க இருந்து 20ல போறான்.
அப்ப 50 பேர்ல 20 பேர் இங்க போனா இங்க 70 பேய்த்திரும், இங்க 30 பேய்த்திரும். ரெண்டாவது பாட இடைவெளி முடிவுல பி கிளாஸ்ல இருந்து ஏ கிளாஸ்க்கு 20 பேர் பாயிறானுங்க. கொஞ்சம் ஒரு 1 மினிட். ஓகே, அப்ப முதலாவது விட போல சரியா? சரி, அப்ப என்ன செய்யணும் அடுத்தது? ரெண்டாவது பார்ப்போம். இப்படி விட கண்டுதல் லேசி போட்டு போட்டு பாக்குறதா. இப்ப ரெண்டாவது பாருங்க, இந்த 70 அப்ப இந்த 50 எழுந்திக்க. அப்ப குடுக்க இங்க 60 இங்க 60 வந்துருக்கு, 10 பேர் போகக்குள்ள. சரியா? இப்ப திருப்பி 20 போக்குல இங்க இருந்து அங்க 20 போக்குல இந்த 80 ஆയിരിக்கும், இங்க 40 ஆയിരിக்கும். இது சரிவா? இந்த தொடர்பு சரிவா? டபுள் மடங்கு அழிக்குவா? அப்ப ஏயில முதலாவது பாடவேளையில இருந்த மாணவர் எண்ணிக்கை 70. ஏண்ட கிளாஸ்ல முதலாவது பாடவேளையில இருந்த மாணவர் எண்ணிக்கை 70. என்ன மாதிரி விளைந்த விளங்கலையா? இது 70 விட சரியா?